இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான அந்த முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியோட தோல்வி அப்படிங்கிறது இந்திய அணியில் பல மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டே வரும். அதில் இப்போ ஒரு முதல் மாற்றம் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹர்ஷித் ராணாவை இந்திய அணியிலிருந்து நீக்கி இருக்காங்க. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்ட சமயத்தில் அந்த ஸ்குவாடில் இடம்பெறல. ஆனால் திடீர்னு இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் இவர் கூடுதல் வீரராக இந்திய அணியில் சேர்க்கப்படுறாரு. இவர் சேர்க்கப்பட்ட அந்த சமயத்திலே ஹர்ஷித் ராணா எதற்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது. அதற்கு ஒரு தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, பும்ரா 3 டெஸ்ட் போட்டிகளில் மட்டும்தான் விளையாடுவாருன்னு கௌதம் கம்பீர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதனால அவரோட ரிப்ளேஸ்மெண்ட்டாக இவர் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஏன்னா இதற்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னாலும் மெயின் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணப்படும் போதே ஹர்ஷித் ராணாவோட பெயர் இடம்பெறும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, கௌதம் கம்பீருக்கு பிடித்தமான வீரர்கள் பட்டியலில் ஹர்ஷித் ராணாக்கு எப்பவுமே ஒரு டாப் ப்ரையாரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க 2 பேருக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் இணைந்து பணியாற்றின சமயத்தில் இருந்து அந்த பாண்ட் அப்படிங்கிறது உருவாகி இருந்தது. ஏன்னா கௌதம் கம்பீர் இந்திய அணியோட தலைமை பயிற்சியாளர் ஆன உடனேயே ஹர்ஷித் ராணாவோட பெயர் அப்படிங்கிறதும் இந்திய அணியில் தொடர்ச்சியாக இடம்பெற ஆரம்பிச்சது. அதுவும் குறிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் கோப்பையில் ஹர்ஷித் ராணாவோட பெயர் இடம்பெற்றது அப்படிங்கிறது அந்த சமயத்திலே ஒரு மிகப்பெரிய விவாதத்தை உருவாக்கி இருந்தது. அதற்கேற்ற மாதிரியே அவருக்கு டெஸ்ட் போட்டியில் விளையாடுற வாய்ப்பும் கிடைச்சது. ஒரே ஒரு இன்னிங்ஸில் மட்டும்தான் அவரால் 3 விக்கெட் அப்படிங்கிறது எடுக்க முடிஞ்சது. அதற்கு அப்புறமா அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஹர்ஷித் ராணாவுக்கு உருவாச்சு. அதனால அவரால் பெரிய அளவில் எதுவும் பண்ண முடியாமல் போனது. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரோட முன்னோட்டமாக பார்க்கப்பட்டது என்ன அப்படின்னா, இந்தியா ஏ அணி இங்கிலாந்துக்கு டூர் போயிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்குவாட்லேயும் ஹர்ஷித் ராணாவோட பெயர் இடம்பெற்றிருந்தது. ஓகே, இதில் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார்னா அவரை டீமில் எடுத்துப்பாங்க, மெயின் டீமில் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் அந்த இந்தியா ஏலேயே பெரிய அளவில் ஹர்ஷித் ராணாக்கு விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அதே சமயம் அந்த டோர்னமெண்ட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முகேஷ் குமார், அன்ஷுல் கம்போஜ்லாம் இருக்கும்போது ஹர்ஷித் ராணாக்கு மட்டும் ஏன் இந்திய அணியில் வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருந்தது. ஸோ அதுக்கெல்லாம் கௌதம் கம்பீர் கிட்ட கேள்வியாக இந்த முறை எழுப்பப்படும் போது அவர் சொன்ன பதில் இந்திய வீரர்கள் இங்கிலாந்துக்கு வரும்போது சின்ன சின்ன காயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது. ஸோ அதுக்கு ஒரு சப்ஸ்டியூட்டாக இவர் இருப்பார் அப்படிங்கிறக்காக தான் இவரை தங்க வச்சோம். ஆனால் இப்போதைய சூழலில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதனால இவரோட தேவை அப்படிங்கிறது இதுக்கப்புறம் நமக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூசகமான பதிலை தான் கொடுத்திருந்தாரு. ஆனால் தொடர் விமர்சனங்கள் காரணமாக தான் ஹர்ஷித் ராணாவை டீம்ல இருந்து கௌதம் கம்பீர் வெளியே அனுப்பியிருக்காரு. இன்னொரு முறை வேற ஏதாவது டோர்னமெண்ட் நடக்கும்போது அவரை மறுபடியும் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளான்ல கௌதம் கம்பீர் இருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்களும் இந்திய கிரிக்கெட் அணியில் நடந்தது. குறிப்பாக முகேஷ் குமாருக்கு வாய்ப்பு கிடைக்காத சமயத்தில் அவர் தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் கர்மா ஒரு பூமராங் மாதிரி, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு திருப்பி கிடைக்கும், தப்பு பண்ணவங்க யாருமே தப்பிச்சுட்டு போக முடியாது, அந்த மாதிரிலாம் பதிவிட்டிருந்தாங்க. அந்த பதிவுமே ஹர்ஷித் ராணா இந்திய அணியில் சேர்க்கப்பட்டதுக்கும் கௌதம் கம்பீர் அதுக்கு பின்னாடி இருந்ததும் தான் அந்த பதிவோட வெளிப்பாடாக பார்க்கப்பட்டது. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இப்போ ஹர்ஷித் ராணா மறுபடியும் நீங்கள் ஊருக்கே கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறது மீண்டும் கிரிக்கெட் உலகில் ஒரு மிகப்பெரிய விவாதத்திற்கு வழிவகுத்திருக்கு.